ஹாய்ங்க எல்லாருக்கும். மணியை பார்த்தீங்களா? 1 மணி. இது மதியம் 1 மணி இல்லைங்க, நைட்டு 1 மணி. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் 1 மணிக்கு ஏஞ்சி குளித்து முடிச்சுட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் மாமனார் சைடு பங்காளி எல்லாரும் சேர்ந்து கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. அதோடு நாங்களும் சேர்ந்து தம்பிக்கு பிறந்த முடி எடுக்கலை, நாங்களும் பிறந்த முடி எடுத்து கெடா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே பொங்கல் வச்சாங்க. பொங்கல் 4 மணிக்கெலாம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணாங்க. காலையிலேயே அபிஷேகத்தை முடிச்சுட்டு அப்புறம் பொங்கல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் படையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 கோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கோவிலில் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு போவோம். எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து இந்த கோவிலில் ஒரு கிடா வெட்டினாங்க. அந்த கோவில் கொஞ்சம் சின்ன கோவில், இந்த கோவில் தான் கொஞ்சம் பெரிய கோவில். இந்த கோவிலில் தான் முடி எடுக்கிறது, இன்னும் பேலன்ஸ் உள்ள கிடாவெல்லாம் இந்த கோவிலில் தான் வெட்டுறதுக்காக இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். அந்த கோவிலுக்கு பூஜை முடிச்சுட்டு இந்த கோவில் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டாங்க. சக்கரை பொங்கல்லாம் வச்சு அதுக்கப்புறம் படைக்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். தம்பிக்கு முடி எடுக்க ஆள் வந்துட்டாங்க. சாமி கும்பிட்டு தம்பிக்கு முடி எடுக்க போயிட்டோம். பயந்துக்கிட்டே இருந்தோம், முடி எடுக்க விடுவானா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் வைக்கவே விட மாட்டான், அங்கே விடுவான் இங்கே விடுவான். அழுவாமல் காட்டிகிட்டு உட்காந்துருந்தான். எல்லோரும் சுற்றி நின்று விளையாட்டு காட்டிகிட்டே இருந்தோம். அதனால் அழுவாமல் உட்காந்துருந்தான். விளையாட்டு காட்டிகிட்டே இருந்ததில் அழுவாமல் கொஞ்சம் நேரம் காட்டிகிட்டு இருந்தான். பாதி முடி எடுக்கிற வரையும் அமைதியாக உட்காந்து காட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னடா பயப்புள்ள அமைதியாக உட்காந்துருக்கானே அப்படின்னு பார்த்தா அழுவ ஆரம்பிச்சிட்டான். பாதி முடியிலே ஏஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டு அப்பாட போகணும் அம்மாட போகணுன்னு அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி உட்கார வச்சு பேனாவெலாம் கொடுத்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சு அப்புறம் பாதி முடி எடுத்தாச்சு, மொட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் கெடா வெட்டுறதுக்காக எல்லோரும் கெடா விட்டுட்டு இருந்தாங்க. இந்த கோவிலில் 5 கெடா விட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து பங்காளிங்க எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கெடா அவங்கவுங்க குடும்பத்துலேருந்து விட்டாங்க. நாங்களும் ஒரு கெடா விட்டுருந்தோம். இந்த பெரிய கெடா தான் எங்களோடது. இந்த சிவப்பு கலர் இருக்குல்ல, அந்த கெடா தான் எங்களது. மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி கெடா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கெடா வெட்டும் போது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே. அப்புறம் கெடா வெட்டினாங்க. அப்புறம் கோழிலாம் விட்டுருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பாடு அங்கேயே தான் போட்டிருந்தாங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு வச்சு சாப்பாடு அங்கேயே முடிச்சுட்டு ஈவினிங் போல் தான் வீட்டுக்கு கிளம்பணும். இந்த கோவிலுக்கு யாராவது போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எங்களோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.